அறியாத சாட்சி பகுதி 3 மறைந்த நிழல் அத்தியாயம் 21. ஒரு புதிரின் ஆரம்பம். அவன் இருக்கும் இடம் தெரியவில்லை, ஆனால் அவன் நிச்சயமாக திரும்பி வருவான். ராகவ் மெதுவாக கூறினான். அனன்யா தொலைபேசியை பார்த்தாள். நம்மளை விட அவன் எப்போதும் ஒரு படி முன்னாடி இருப்பான். அதனால் நாம் அவனுக்கு முன்னாடியே ஒரு திட்டம் போடணும். மாயா விரலால் மேசையை தட்டியபடியே சொன்னால், விக்ரம் இருக்கட்டும், விராட் இருக்கட்டும், உண்மையான நிழல் மனிதன் எவன்? அவன் கண்டிப்பாக ஒரு தடயத்தை விட்டிருப்பான். முதல் ஸ்டெப் என்னன்னு கேட்டான் ராகவ். அனன்யா கண்களை கூர்மையாக சுருக்கினாள். நாம் அவன் நினைக்கிறதுக்கு எதிராக போகணும். அவன் எங்கேயாவது பெரிய புள்ளிகளோட டீல் பண்ணின்னு இருப்பான். அந்த லிங்கை கண்டுபிடிக்கணும் என்று சொன்னாள். அத்தியாயம் 22. மர்மமாய் இருக்கும் மும்பை இரவு 11 மணி. பெரிய ஹோட்டலில் மெல்லிய ஒளியில் ஒரு உயரமான நபர் தனியாக உட்கார்ந்திருந்தார். கண்களில் கருப்பு கூலிங் கிளாஸ் போட்டிருந்தார். அவர் யாரோடவாவது குரல் குறிப்பு அனுப்பி கொண்டிருந்தார். நம்ம பேச்சு முடிஞ்சா மற்றொரு புறம் இருந்து ஒரு ஆள் பதில் கொடுத்தான். ஓகே, பணம் ரெடியாக இருக்கு, ஆனால் எனக்கு இன்னும் சந்தேகம்தான். இந்த கேஸ் முடிஞ்சிடுமா? நடைமேடையில் இருந்து ஒரு குரல் வந்தது. யாருமே என்னை பிடிக்க முடியாது. அவன் விக்ரம் அல்லது விராட். யார் என்பது இன்னும் மர்மம்தான். அத்தியாயம் 23. ரகசிய நகல். அனன்யா ஒரு பழைய கஃபேவில் உட்கார்ந்து கணினியில் வேகமாக தட்டச்சு செய்து கொண்டிருந்தார். திடீரென ஒரு அனானியஸ் மெயில் வந்தது. உங்களுக்கான முதல் துருவல். இது உண்மையா? அடுத்த தடவை எங்கே தேடணும்? இந்த கோப்பில் இருக்கு என்று வந்திருந்தது. அவள் அந்த கோப்பை திறந்தாள். அதில் ஒரு வீடியோ. 2 நபர்கள் மந்திரியோடு சந்திப்பு வைத்து கொண்டிருந்தனர். அவளது கண்கள் பிரகாசமாயின. இதுதான் நாம் பழி எடுக்கும் வழி. அத்தியாயம் 24. இறுதி நேர போராட்டம். இடம் கோவா. இரவு 1 மணி. ராகவ் துப்பாக்கியை சரி செய்து கொண்டிருந்தான். அவனோட கடைசி டீல் நடக்கப் போகுது. இதை நம்ம கடைசி வாய்ப்பு. மாயா மெதுவாக சொன்னாள். அவனோட பிரச்சனை என்னன்னு அவன் யாரும் எதுவும் பிடிக்க முடியாது என்று நினைக்கிறான். ஆனால் நாம தான் அவன் முடிவு. அனன்யா இந்த வீடியோவை ஒரு செய்தி நிறுவனத்திற்கு அனுப்பிவிட்டாள். மாலை வானொலியில் இது பிரபலமாக பேசப்பட்டது. விக்ரம் அல்லது விராட் அந்த ரகசிய இடத்தில் தோன்றினான். ஆனால் அவன் முகம் தெளிவாக தெரியவில்லை. நீங்கள் எனக்கு எதிராக போக முடியாது என்று அவன் சிரித்தான். அத்தியாயம் 25. கடைசி கோரல். திடீரென காவல்துறையின் கார்கள் சுற்றி வளைக்க விக்ரம் அல்லது விராட் ஓட முயன்றான். ராகவ், அனன்யா, மாயா மூவரும் அவனை துரத்தினர். ஒரு மோட்டார் பைக்கில் அவன் கடைசி முறையாக தப்பிக்க முயன்றான். ஆனால் சில வினாடிகளில் ஒரு பெரிய லாரி எதிரே வந்தது. பூம்! போதும், எல்லாம் முடிந்து விட்டதா? கதை தொடரும். பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் செய்து லைக் பண்ணி கமெண்டில் கூறவும். நன்றி.